ஹாய் மை ஃபேமிலி, வாங்க நம்ம வீட்டிலே சூப்பரான குப்பைமேனி சோப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குப்பைமேனி இலை பொதுவாக எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு நல்ல மருந்து. நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் குப்பைமேனி இலையை அரைச்சி உடம்புல தேய்ச்சி குளித்து இதெல்லாம் நடக்காத வேலை. அதனால் இந்த மாதிரி நம்ம சோப்பாக எடுத்து வச்சிங்கன்னா நம்ம தினம் குளிக்கும் போது இந்த சோப்பை போட்டு நம்ம குளித்தாலே போதும். அதுவே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மருந்தாக வேலை செய்யும். இது கூட வேப்பிலை, கத்தாழை, மஞ்சள், குப்பைமேனி இலை இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இதை நம்ம வடிகட்ட தேவையில்லை. நம்ம சோப் பேஸ் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் முறையில் தான் நம்ம சோப் பேஸை உருக்கி எடுத்துக்கணும். இந்த சோப்பு நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. நானும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் இந்த சோப்பை தான் நான் யூஸ் பண்ணி குடிச்சிட்ருக்கிறேன். அதனால தான் இந்த சோப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த சோப்பு நல்லா உருகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததும் கலர் மாறும். இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இதை அந்த மோல்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி நம்ம இது சோப் பேஸை ஊற்றி ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டாலும் போதும். நமக்கு சூப்பராக நமக்கு சோப்பு ரெடி ஆகிடும். இது கூட விட்டமின் இ கேப்சூல் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போடலை, அதெல்லாம் இதுவே நமக்கு போதும்னு சொல்லிவிட்டு நான் அந்த விட்டமின் கேப்சூல்லாம் நான் யூஸ் பண்ணல. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.